எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து என்னோட பேஜில் கொஞ்சம் நாளாக வீடியோஸ் போடுறது இல்லைங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. அதனால் ஹாஸ்பிட்டல் போகிற வேலையே நிறையா இருந்துச்சு. அதனால் வீடியோ போடுறதுக்குலாம் டைம் இல்லைங்க. அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து வலது சைடு அடிவயிறு வந்து வலி இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. என்னென்னு போய் ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம். அதில் வந்து வயிற்றுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் எடுத்துல தாங்க தெரிஞ்சது அம்மாவுக்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து கட்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து 7 சென்டிமீட்டரில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. கட்டின்னு சொன்னதுமே எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா கட்டியில் வந்து நிறைய விதமாக இருக்குங்க. கொழுப்பு கட்டி, நீர் கட்டி, கேன்சர் கட்டி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் டக்குன்னு மைண்டில் வந்து ரொம்ப வந்து கட்டினதே பயம் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம், இது ரெண்டுலேயுமே தெரிஞ்சிடும் அது என்ன கட்டி அப்படின்னு சொன்னாங்க. எம்ஆர்ஐ வந்து இங்கே இல்லைங்க, வெளியே போய் எடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து கோயம்புத்தூர் கேஎம்சிஹெச் போயிட்டோம். சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டோம். அங்கே போனது மேம் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு எம்ஆர்ஐ தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எம்ஆர்ஐ எடுக்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஆனால் அம்மா வந்து எம்ஆர்ஐ எடுக்க உள்ளே போயிட்டு எடுக்கலை, திரும்பி வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு. ஸோ எடுக்க மாட்டேன்ட்டாங்க. கொஞ்ச நேரம் நானும் வந்து பேசினேன். ஹஸ்பண்ட் தான் கூட உள்ளே போயிருந்தாரு. மறுபடியும் நானும் உள்ளே போய் கொஞ்ச நேரம் பேசினேன். ஆனாலும் அம்மா வந்து இல்லை முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் மறுபடியும் மேம் கிட்ட போய் இந்த மாதிரி எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு மேம் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு பதிலாக வேறு ஸ்கேன் எடுத்துக்கலாம், ஆனால் அந்த ஸ்கேனில் வந்து தெளிவாக தெரியலன்னா நம்ம கம்பல்சரி எம்ஆர்ஐ தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல வேளை அந்த ஸ்கேன்லேயே அது என்ன கட்டின்னு தெரிஞ்சிருச்சுங்க. இது என்ன கட்டி நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. நானும் போயிட்டு வரேங்க.